துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, எப்போது நல்ல நேரம் வரும்? பணம் சம்பாதிக்க முடியுமா? வேலை கிடைக்குமா? வருமானம் வருமா? கடனை கொடுத்து அடைக்க முடியுமா? அல்லது பேங்கில் லோனில் கடன் வாங்க முடியுமா? நோய் நொடி விலகுமா? குடும்ப ஒற்றுமை நல்லா சந்தோஷமாக இருப்புமா? எப்போது நல்ல நேரம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. அடுத்த 4 மாதம் பார்த்தீங்கன்னா, பணம், காசு, துட்டு, மணின்னு நீங்கள் செல்வாக்காக வாழ போகிறீங்க. 200% 100% இல்லை, 200% துலாம் ராசி என்பளுக்கு இது நடந்தே தீரும். ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். சுக்கிர பகவான் 1/9/2026 அன்று கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி 2/1/2027 வரை ஒரு 4 மாத காலம் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதியானவர். கன்னி ராசியில் நேசமும் மீன ராசியில் உச்சமும் பெறக்கூடியவர். சுக்கிர பகவானை பற்றி சுருக்கமாக சில விஷயங்களை காண்போம். சுக்கிர பகவான் ஜாதகத்தில் சேர்ந்த கிரகத்தோடு எந்த கிரகத்தோடு சேர்கிறாரோ அந்த கிரகத்திற்கு தகுந்த மாதிரி பலன்கள் கூட குறைய கொடுக்கக்கூடியவர். சுக்கிர பகவான் அப்படின்னாலே அன்பு, பாசம், காதல், காமம், ஆசை, ஆடம்பரம், வண்டி, வாகனம், வீடு, ஆடம்பர வசதி வாய்ப்புகளுக்கு காரகன் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடன் சேர்ந்த கிரகத்திற்கு ஏற்ப சுக்கிர பகவான் நன்மை தீமைகளை கொடுக்கக்கூடியவர். மனிதன் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மூலம்தான் மனிதன் வாழ்வதும் அழிந்து போவதும். சுக்கிரன் நவ கிரகங்களில் அசுர குரு. மனிதனாக பிறந்து விட்டாலே வசதியாக வாழ வேண்டும். காரு, பைக்கு, வண்டி, வாகனம், மாடி, வீடு. மற்றவர்கள் தன்னை சுற்றி இருப்பவர்கள், தன்னுடைய பங்காளி, அண்ணன் தம்பி தன்னை பார்த்து பொறாமப்படணும். அந்த அளவுக்கு நான் பணம் சம்பாதித்து வாழ வேண்டும் அப்படின்ற ஆசையும் அகங்காரத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர் தான் அந்த சுக்கிரன். சுக்கிரன் அன்பு, பாசம், காதல், காமம் இப்படி இனிமைக்கு அதிபதியானவர். அதே வழியில் சுக்கிரன் தான் திருட்டுத்தனத்துக்கும் கடத்தலுக்கும் கொலைக்கும் அதிபதியாக சுக்கிர பகவான் தான் வேறு ஆசையை உண்டு பண்ணி தனக்கு கிடைக்கலையே அப்படின்னு அந்த ஆதங்கத்தில் சுக்கிரன் ஒரு மனிதனை தூண்டி விட்டுருவார். கடத்தல், வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து கடத்திக்கிட்டு வர்றது, தங்கம் கடத்துறது, பணத்தை கடத்துறது, இந்த மாதிரி. காதல் எனக்கு கைகூடல, கொலை பண்ணுறது. சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா அதை எதிராக திருப்பி விட்டுருவார். பல இடங்களில் காதல் கைகூடவில்லை என்று கொலை பண்ணுறாங்க. கணவன் மனைக்குள் துரோகம், கழுத்து நெரிச்சு கொலை பண்ணுறாங்க. இந்த சுக்கிரன் தனக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த மனிதனுக்கு எதிராக சுக்கிரன் அசுர குணத்தை திருப்பி விட்டுருவார். அசுர குரு சுக்கிர பகவானை பற்றி நான் ஜோதிட ஆராய்ச்சியில் பெரிய அளவு ரகசியங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறேன். நல்லா வசதி வாய்ப்பாக வாழணும் அப்படின்னு நகை திருடி, பணம் திருடி, திருட்டு பட்டத்தில் ஜெயில் தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்களும் சுக்கிரன் ஆசையை மனிதனுக்கு எதிர்புறமாக திருப்பிவிட்டது தான் காரணம். சுக்கிரன் நன்மைக்கும் தீமைக்கும் முழுமையான காரணகர்த்தாவாக ஒரு மனிதனுக்கு விளங்குகிறார். துலாம் ராசியிலே ஜென்ம ராசிநாதன் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செய்ய போகிறார். 1 மாதம் 2 மாதம் இல்லைங்க, மொத்தம் 4 மாதம். பார்த்தீங்கன்னா 1/9/2026 முதல்
2/1/2027 வரை ஒரு 4 மாத காலம் துலாம் ராசியிலே உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று செல்வார். ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே ஆட்சி பெற்று செல்லும்போது உங்களுக்கு என்னதான் நடக்கும், எப்படி உங்களுக்கு பணம் காசு வருமானம் வரும்? துலாம் ராசி அதிபதி காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதி. சுக்கிரன் காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதி. காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதி ஆட்சி பெறும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி ஜென்ம ராசிக்கு வரும்போது முதல்ல உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முகம் அழகாகும், உடல் தேகம் பொலிவு பெறும், பார்க்குறதுக்கு ஒரு அழகான தோற்றத்தில் துலாம் ராசி என்பர்கள் தெரிவிங்க. ஜென்ம ராசியிலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று ஒரு 4 மாத காலம் செல்லும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பார்வை செய்ய போகிறார். செவ்வாய் பார்வை செய்யும்போது இப்போ கடந்த காலங்களில் மிதுனத்திலிருந்து கன்னி வரை சுக்கிர பகவான் செல்லும்போது பலன் இல்லை. துலாம் ராசிக்கு பின்னாடியிலிருந்து உங்கள் ராசிநாதன் வரும்போது மிதுனத்திலிருந்து கன்னி வரை சுக்கிரனுக்கு ஒரு நல்ல இடம் கிடையாது. மிதுனமும் சம வீடு, நட்பு வீடாக இருந்தாலும் மிதுனமும் சரியில்லை. கடகம் பகை வீடு, சிம்மம் மிக கடுமையான பகை வீடு, கன்னி நீச்ச வீடு. அப்போ கடந்த 4 மாதமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, நல்ல வேலை தொழில் உத்தியோகத்தில் வருமானம் இல்லை. ஜென்ம ராசியிலே அடுத்த 4 மாதம் சுக்கிர பகவான் செல்லும்போது செவ்வாயுடைய பார்வை இப்போ தான் உங்களுக்கு வீரியத்தை ஏற்படுத்தும். இளைஞர்களுக்கு காதல் மலரும். இளைஞர்கள் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலானவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்வீங்க. திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் செட்டாகவும் உடனே திருமணம் செய்து கொள்வீங்க. இளைஞர்களுக்கு படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிப்பீங்க. படிப்பில் இருந்து வந்த மந்தப்போக்கு நீங்கும். ஜென்மத்திலே சுக்கிரன் வரும்போது படிப்பில் மந்தம் நீங்கி நன்றாக படிப்பீங்க. திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஜென்ம ராசியிலே சுக்கிர பகவான் வரும்போது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன். என்னுடைய கஷ்டம் தீருமா, எங்கே தீரா போகுது அப்படின்னு ஒரு புலம்பலாக இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே எதிர்மறையாகவே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் சனி பகவான் உச்சம். சனி உச்சமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க பாரு பெரிய அளவு மாடி மீது மாடி கட்டிட்டாங்க, நல்ல காரில் போகிறாங்க, நல்லா வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க, நான் இப்படியே இருக்கிறேனே அப்படின்னு துலாம் ராசி என்பவர்களுக்கு எப்போதுமே உங்களுக்கு ஒரு வேதனை, ஒரு மனக்குழப்பம், ஒரு சந்தோஷம் இல்லாத நிலை உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு ஆனாலும் உங்களுக்கு ஒரு குறை என்பது இந்த சனி ஏற்படுத்தி கொண்டே தான் இருப்பார். மனசில் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா திராசு தான், இரு பக்கம் சமமாக இருக்கும். நல்லா சந்தோஷமாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான், துக்கம் வேதனையில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான். ஜென்ம ராசியில் சுக்கிர பகவான் செல்லும்போது நல்லா பணம் சம்பாதிப்பீங்க, கடனை கட்டுவீங்க அல்லது கடன் வாங்கணும். இப்போ பேங்கில் லோன் கேட்டால் லோன் கிடைக்கும், கடன் கிடைக்கும். துலாம் ராசிக்கு அடுத்த 4 மாதம் ஒரு அற்புதமான நேரம். சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று பணம் காசு தாராளமாக உங்கள் கைக்கு கிடைக்கும். செல்வாக்கு தான் அடுத்த 4 மாதம். துலாம் ராசி என்பவர்களுக்கு 100% இல்லை 200% உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது. ஜென்ம ராசியில் சுக்கிர பகவான் வரும்போது பெண்களால் ஆதாயம். திருமணமானவர்கள் தம்பதியருக்குள் நல்ல சுகமாக இருப்பீங்க. அக்கா தங்கை நண்பர்கள் பெண்கள் நல்லா உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் ஜென்ம ராசியில் வரும்போது பெண்களால் ஆதாயம் உண்டு. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் நல்லா பூ விளைச்சல் அதிகமாக வரும். விலை அதிகமாக போய் அதிகமாக பணம் சம்பாதிப்பீங்க. வண்டி வாகனம் இயந்திர தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அதிகமாக நல்லா வண்டி வாகனம் ஓடும், நல்லா பணம் சம்பாதிப்பீங்க. வீடு நிலம் சொத்து சார்ந்து இந்த காலகட்டத்தில்
அதிக லாபங்கள் உண்டு. துலாம் ராசி என்பதற்கு ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே வரும்போது உங்களுக்கு அடுத்த 4 மாதம் ஒரு நல்ல நேரமாகவே இருக்கிறது. துலாம் ராசி என்பர்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே ஆட்சி பெறும்போது உங்களுக்கு எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களை கேள்வி கேட்பதற்கு எதிராளிகள் இல்லாத ஒரு காலகட்டமாக இருக்கும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் அல்லது பர்மனெண்ட் இல்லாமல் டெம்பரவரியாக வேலைக்கு போய்ட்டுருந்தீங்கன்னா இப்போ பர்மனெண்ட் நிரந்தரமான மாத சம்பளம் வாங்குற மாதிரி துலாம் ராசி என்பதற்கு சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தருவார். உங்களுக்கு 8ஆம் அதிபதி தான் ஜென்ம ராசியிலே வருகிறார். அப்போ வெளிநாடு மூலம், வெளியூர் மூலம், மீடியா மூலம், யூடியூப் மூலம், ஃபேஸ்புக் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் தாராளமாக பணம் வரும். வெளியில் கடன் கைமாத்தா கொடுத்துருந்தாலும் பணம் வெளியில் கொடுத்துருந்த பணம் வராத இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும். சுக்கிர பகவான் ஜென்ம ராசியிலே இருந்து முதல்ல பணத்தை கொடுப்பார், பிறகு சந்தோஷத்தை கொடுப்பார், உங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கை கொடுப்பார், உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார். உடல் நல்லா சுகமாக இருக்கும், மற்றவர்களுக்கு நல்லா அழகாக தெரிவிங்க. சினிமா துறையில் நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள், கவிதை எழுதி கொண்டிருப்பவர்கள், கதை எழுதி கொண்டிருப்பவர்கள், படம் எடுக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவு மக்கள் மத்தியில் புகழடையலாம். துலாம் ராசிக்கு இந்த கால நேரம் ஒரு சிறப்பான காலகட்டம். உங்களுக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருப்பதும், சனி வக்கரகதியில் வருவதும் துலாம் ராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு நேர காலம்தான். துலாம் ராசி என்பர்கள் நேரம் சரியில்லை, பணம் வரல, வேலை கிடைக்கல, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்னு நீங்கள் இனிமேல் புலம்பிக் கொண்டிருக்க தேவையில்லை. ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு வரும்போது நீங்கள் எதையுமே துணிச்சலாக, திறமையாக, அன்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதையுமே நீங்கள் உங்கள் வசப்படுத்தி கொள்வீங்க. அதற்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு உதவியாக இருப்பார். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.